ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இது வந்து ரிலேட்டட் டு சிஏ அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது சாட் ஜிபிடி பற்றி நம்ம போட போகிறோம். சிஏ பற்றியும் இல்லை அவசியம் இல்லை, சாட் ஜிபிடி பற்றியும் அவசியம் இல்லை, அண்ட் நான் பேசுகிறதும் கேட்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைனா இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஓகே, வி கேன் கோ டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா என்ன கதைன்னா, நான் உட்காந்து எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எஃப்எம் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டிவிடெண்ட் டிசிஷன்ஸில் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சம் வந்து தப்பாக இருந்துச்சு. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அது வந்து சம் தப்பாக இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, சாட் ஜிபிடிட்ட கேட்டு பார்ப்போமே, ஆன்சர் வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் தான் நான் வந்து பண்ணேன். இது ஃபஸ்ட்டு எந்த சம்னா, டிவிடெண்ட் டிசிஷன்ஸில் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸில் 5th சம் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சருமே வந்து கடைசியில் இருக்கும். நீங்கள் அதை வேணால் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதோட கொஸ்டின் வந்து என்னன்னா, கார்டன்ஸ் மாடல் பற்றின தான் இந்த கொஸ்டின். லைக் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸுக்கு ஒரு க்ரோத் ரேட் இருக்கும், 15% க்ரோத் ரேட் இருக்கும். தென் அந்த 4th இயர் எண்டுலேருந்து பாக்கி ஃபுல்லாகவே 5% இப்போ கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்கிற ஒரு இது அப்படி தான் இருக்கும். அதோட கேஇ வந்து 20%, D0 வந்து 120, மார்க்கெட் வேல்யூ 3122 இருக்குது. ஸோ நம்ம கார்டன்ஸ் மாடல் யூஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கான க்ரோத்தையும் தென் பர்பெச்சுவல் க்ரோத் ப்ளஸ் இந்த டிவிடெண்டை வச்சு நம்ம இன்டென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கும். இன்டென்சிக் வேல்யூனா அப்போ இருக்கிற P0 மாதிரி ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸோட நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு அது வந்து ஓவர் ஸ்டேட்டடாக இருக்கா இல்லை அண்டர் ஸ்டேட்டடாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கேட்டேன், உங்களால் சார்ட் அக்கௌண்ட் கோர்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஓகே சர்டன் நான் பண்ணுறேன், எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ் அனாலிசிஸ், டாக்ஸேஷன்லாம் தெரியும் அப்படின்னு தான் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே கொஸ்டினை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் தந்துருந்தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி கேட்டதுக்கு என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு கரெக்டாக சொன்னால், இன்டென்சிக் வேல்யூ ஆஸ் பர் கார்டன்ஸ் மாடல் படி நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபியூச்சர் டிவிடெண்ட்ஸ் அதுதான் வந்து சொல்லியிருந்தான். சொல்லிட்டு அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சொல்லிட்டு என்ன பண்ணானா, D1லேருந்து D4 வரைக்கும் 15% வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சான். அண்ட் D5க்கு வந்து 5% க்ரோத் மாறுது. ஸோ அதையும் கரெக்டாக கணிச்சு 5% வேறு க்ரோத் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், அப்படியே டோட்டலாக அது ஒரு கேஷ் ஃப்ளோ மாதிரி ட்ரீட் பண்ணிட்டான். லைக் எனக்கு 5 இயர்ஸுக்கு டிவிடெண்ட் வருது, அதை வந்து ஒரு கேஷ் இன்ஃப்ளோ மாதிரி அவன் ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கு அவன் ப்ரெசென்ட் வேல்யூ பண்ணிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிட்டு இதுதான் ஒரு இன்டென்சிக் வேல்யூ அப்படின்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன், இட்ஸ் ராங், ஐ திங்க் இட்ஸ் ராங், தப்பா இருக்கடா அப்படின்னு திருப்பி நான் சொன்னேன். இது க்ளூ மாதிரி கொடுக்குற மாதிரி, நீ வந்து ஃபியூச்சர் டிவிடெண்ட் வேல்யூ மட்டும் தான் எடுத்திருக்க, ஷேர் வேல்யூவே வரலையே, அதை நீ கன்சிடரே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆமா யூ ஆர் கரெக்ட், நான் அப்பாலஜைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபார்முலா சொல்லியிருந்தான். இது வந்து ஷேரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து கேன் யூ கேல்குலேட்டட் ஃபார் மீ, நீங்கள் கேல்குலேட் பண்ணுறான்னு D1 கண்டுபிடிச்சான். அப்படியே அந்த D1 வச்சு ஷேர் வேல்யூவையும் கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கப்புறம் சொன்னேன், டே நீ இந்த மாதிரி ஒரு இயரோட டிவிடெண்ட் தாண்டா எடுத்திருக்க, கன்சிடர் ஒன்லி 1 இயர்ஸ் டிவிடெண்ட்னு அனுப்புனேன். அதுக்கப்புறம் தான் திருப்பி யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 இயருக்கான டிவிடெண்ட் கண்டுபிடிச்சு திருப்பி 5th இயர் டிவிடெண்ட்டையும் எடுத்து இப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். நான் வந்து சரி கால்குலேட் பண்ணுடா அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்டெப்லாம் கரெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு இந்த சாட் ஜிபிடி இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத ஒரு ப்ராசஸாக பாயிண்டாக சொன்னான். ஸோ இங்கே ஆக்சுவலி இங்கேயும் ஒரு தப்பு இருக்குது. இது நான் என்ன சொல்கிறேன், லைக் கார்டன்ஸ் மாடல் படி பார்த்தோம்னா அப்புறம் கான்ஸ்டன்ட் க்ரோத் வர வரைக்கும் அதை நம்ம இந்த டிவிடெண்ட் அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட்லாம் எடுத்துட்டு அந்த கான்ஸ்டன்ட் க்ரோத்லேருந்து நம்ம அந்த ஷேர் வேல்யூவை எடுத்து அதை ப்ரெசென்ட் வேல்யூக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். லைக் இப்போ நம்ம 4 இயர்ஸ் வரைக்கும் வேறு க்ரோத் ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்ட்டாக மாறுதில்ல. ஸோ அப்போ நம்ம 4th இயர் வரைக்கும் வேறு டிவிடெண்ட்டை எடுத்துப்போம், அதை ப்ரெசென்ட் வேல்யூவாக மாற்றிக்கணும். அண்ட் அந்த 4th இயர் எண்டுலேருந்து ஷேர் வேல்யூவை கன்சிடர் பண்ணும். அப்போலேருந்து இருக்கிற ஷேர் வேல்யூவை கன்சிடர் பண்ணி அதையும் ப்ரெசென்ட் வேல்யூவாக மாற்றி பண்ணணும். இப்போ அந்த ஷேர் வேல்யூ இருக்குல்ல 4th இயர் எண்டில், அந்த ஷேர் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம அதுக்கப்புறம் வர க்ரோத் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ இது நம்ம ஃபவுண்டேஷன்ஸ்லாம் படிச்சிருப்போம். கான்ஸ்டன்ட்டாக ஒரே க்ரோத் இருந்தால் அது வந்து பர்பேச்சுவல் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட்டாக அதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ நம்ம அதை அங்கே அந்த டிவிடெண்ட் வேல்யூவை, அதாவது இப்போ நான் D4th இயர் கண்டுபிடிக்கிறேன்னா D5 எடுத்து நான் அங்கேருந்து பர்பேச்சுவிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணி வரதை தான் நான் ஷேரோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணி அதை P4 கன்சிடர் பண்ணி P4ங்கிறதால அதை நான் திருப்பி ப்ரெசென்ட் வேல்யூக்கு மாற்றி இந்த டோட்டல் டிவிடெண்ட்ஸோட ப்ரெசென்ட் வேல்யூ அண்ட் பர்பேச்சுவல் வேல்யூ ஆஃப் பர்பேச்சுவிட்டி வச்சு ஒரு ஷேர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதோட ப்ரெசென்ட் வேல்யூ ஆட் பண்ணி போட்டிருப்போம். இப்படி தான் கார்டன்ஸ் மாடலில் போடணும். இவன் என்ன பண்ணான்னா ஃபர்ஸ்ட் இது கொடுத்தான், ஃபர்ஸ்ட் அந்த டிவிடெண்ட் சொன்னா, அதுக்கப்புறம் பர்பேச்சுவிட்டி சொன்னா, திருப்பி நம்ம ஷேர் சொன்னோங்கிறதுனால அவன் கொடுக்கணுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவா இன்னொரு வாட்டி ஷேர் போட்டானா என்னன்னு தெரியல. திருப்பி ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் 4th இயர் அப்படின்னு போட்டான். இது ஆக்சுவலி இந்த தேர்ட் இருக்குல்ல, இந்த தேர்ட் பாயிண்ட் வராது. இது வந்துச்சுன்னா இது வந்து திருப்பி இன்னொரு வாட்டி 2 வாட்டி ஷேர் வேல்யூ ஆட் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இங்கே பர்பேச்சுவிட்டி நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் பர்பேச்சுவல் டிவிடெண்ட் பண்றதே அது வந்து இந்த ஷேர் வேல்யூ தான். ஸோ அதுதான் போட்டு நான் சொன்னேன் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஆஸ் பர் கார்டன்ஸ் மாடல் நம்ம வந்து பர்பேச்சுவல் டிவிடெண்டை தாண்டா ஷேர் வேல்யூவாகவே கன்சிடர் பண்ணுவோம், நீ ஏன்டா திருப்பி ஷேர் ஆட் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் யூ ஆர் கரெக்ட், ஐ அப்பாலஜைஸ்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணான்னா 4 இயர்ஸ் டிவிடெண்டை கண்டுபிடிச்சு திருப்பி அந்த பர்பேச்சுவல் வேல்யூவாக போட்டான். அது ரெண்டுத்தையுமே டேரெக்டாக ஆட் பண்ணான். நான் அதுக்கப்புறம் திருப்பி சொன்னேன், டே இது பர்பேச்சுவல் வேல்யூ நீ கால்குலேட் பண்ணியிருக்கே, இது வந்து அட் எண்ட் ஆஃப் 4th இயரா, நம்ம இன்டென்சிக் வேல்யூவாக பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீ இன்டென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ப்ரெசென்ட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும், அதை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுடா அப்படின்னு சொன்னேன்.
அப்போனத்துக்கு திருப்பி யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக அந்த ஃபார்முலா படிலாம் போட்டு அந்த டிவிடெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு பர்பேச்சுவல் ப்ரெசென்ட் வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு கரெக்டான ஆன்சர் வந்தான். இப்போ கொண்டு வந்திருக்கிற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். இதை நான் வந்து நானே ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்தேன். இந்த ஆன்சர் தான் வந்துச்சு. டாபிக்ஸ் போது சிஏவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுமானா கண்டிப்பாக சாட் ஜிபிடி 3.5 வெர்ஷன் வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணாதுங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், இதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு டூலாக யூஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி நான் ஒரு பேப்பர் பேனா கால்குலேட்டரை வச்சு நான் போடுவேனோ அதே மாதிரி எனக்கு இது ஒரு டூல், அவ்வளோதான். அப்படி தான் என்னால் இதை யூஸ் பண்ண முடியும் தவிர இதோட தாட் ப்ராசஸ் திங்கிங் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வளரல. லிட்டரலி இது ஒரு பேபி மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண தான் இது கரெக்டாக கொண்டு வந்திருக்கு. ஆஸ் சிஏ பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தோம்னா இது நம்ம ஆஸ் டூலாக யூஸ் பண்ணனா இது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ லைக் நான் இப்போ பேப்பரோ பேனா கால்குலேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு போட்டுட்டு இல்லாமல் இது நான் கரெக்டாக எனக்கு கமெண்ட் கரெக்டாக கொடுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தேன்னா நான் யூஸ் பண்ணி நான் நிறைய ஈஸியாக பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ட்ரை டு யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் அ டூல், பட் டோன்ட் ஃபியர் பிகாஸ் ஆஃப் இட். சத்தியமாக அது நம்மளை சிஎஸ்ஐ ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. அண்ட் ஐசிஐ உங்களுக்கு தான் சொல்கிறேன், கொஷின்லாம் தயவு செஞ்சு தப்பாக கொடுக்காதீங்கடா. நீங்கள் பாட்டுக்கு ஏற்கனவே ஒன்றும் புரியாது, நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க. நான் லாஸ்ட் அட்டம்ப்ட்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நானா ஒரு கான்செப்ட்லாம் உருவாகினேன். கார்டன் சொல் மாதிரி சித்தார்த் ரூல்ஸ்லாம் நான் உருவாக்கி ஒன்று போட்டுட்டு இருந்தேன். Okay guys, see you in another video. Bye. Prepare well for exams.